உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். செய்திகள் தொடர்கின்றன. உத்தரப்பிரதேசத்திற்கான நாடாளுமன்ற இடங்கள் அதிகரிக்கப்படுவதற்கு திமுக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும், திமுக போன்ற கட்சிகள் உத்தரப்பிரதேசத்தை இழிவுபடுத்தி அரசியல் செய்கின்றன என்றும் பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட நாம கேட்கலாம். ரமேஷ், பிரதமர் மோடியினுடைய இந்த கருத்து தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது திமுக போன்ற கட்சிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தை இழிவுபடுத்தி அரசியல் செய்வதாகவும், அப்படிப்பட்ட நபர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதை எதிர்ப்பு தெரிவித்ததாக பிரதமர் மோடி கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். ஹார்தோய் பகுதியில் சுமார் 36,000 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள கங்கை விரைவு வழிச்சாலை திட்டத்தை துவக்கி வைத்து பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சமாஜ்வாதி கட்சி வளர்ச்சிக்கும் பெண்களுக்கும் எதிரானது என்றும், சமீபத்தில் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகளின் பெண்கள் விரோத போக்கை ஒட்டுமொத்த நாடும் கண்டதாக அவர் குற்றம் சாட்டினார். அண்மையில் மத்திய அரசு பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய சட்டத்தை கொண்டு வந்ததாகவும், அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் 2029ஆம் ஆண்டிலிருந்தே மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்திருக்கும் என குறிப்பிட்டார். ஆனால் சமாஜ்வாதி கட்சி இந்த திருத்தத்திற்கு எதிராக வாக்களித்தது என்று அவர் குற்றம் சாட்டினார். நாங்கள் நாடாளுமன்றத்திலேயே தெரிவித்திருந்தோம், இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதால் எந்த ஒரு மாநிலத்திற்கான பிரதிநிதித்துவம் குறைக்கப்படாது, எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே விகிதத்தில் நாடாளுமன்ற தொகுதியின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று நாங்கள் தெளிவாக கூறியிருந்தோம். ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தை இழிவுபடுத்தி அரசியல் செய்யும் திமுக போன்ற கட்சிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கான இடங்கள் நாடாளுமன்றத்தில் அதிகரிக்கப்படுவதை எதிர்ப்பு தெரிவித்ததாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார். சமாஜ்வாதி கட்சியும் நாடாளுமன்றத்தில் திமுக போன்ற கட்சிகளின் உணர்வுகளையே பிரதிபலித்ததாகவும், இதே சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர்கள் இங்கிருந்து மக்களின் வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு சென்று உத்தரப்பிரதேச மாநில மக்களை இழிவுபடுத்துபவர்களோடு துணை நிற்பதாகவும் பிரதமர் மோடி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் சமாஜ்வாதி கட்சியின் மீதும் திமுகவின் மீதும் பிரதமர் மோடி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை இந்த மகளிர் இடஒதுக்கீட்டை முன்வைத்து சுமத்தி இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.